இந்த மார்க்சிய வாசிப்பு படிப்பு செயல்பாட்டுக்கு இடையம் தான். வயதில் அதிகமா இருந்தாலும் ஒரு 15 ஆண்டுகளாக தான் நான் இதுல இருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல ஊடாட்டம் குழு தோழர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக, இந்த உரையினுடைய தயாரிப்பு குறைபாடுகள், அதுக்கும் எனக்கு பிரவீன் தோழர் தான் இருந்து கொடுத்தாரு. தொடர் நீங்க பகல்ல வேலை செஞ்சுட்டு இது தயாரிக்கிறதுலாம் கஷ்டம் தான், எங்களுக்கு புரியுது, இருந்தாலும் நீங்க வேகமா பண்ணிடுங்க. இப்ப அதையும் நான் குறிப்பிடணும். பகல் நாங்க வேலை செய்யறது தோழர் அரசுடைய தலைமையில் தான் நாங்க இப்போ அம்பேத்கருடைய எழுத்துக்களை தொகுத்து 100 தொகுதிகளாக கொண்டு வருவது என்ற வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப NCBHல வாரத்தில் 6 நாட்கள் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரைக்கும் அம்பேத்கரோடு உரையாடணும். சமீப 2 வாரமாக இதை தயாரிக்கும் போது நான் படிச்ச புத்தகங்கள் அம்பேத்கர் ஜனநாயகம் பற்றி, இந்திய அரசமைப்பு பற்றி, சட்டங்கள் பற்றி எழுதியதை நான் படிச்சுட்டு இருந்தேன். இதை ஏன் சொல்றேன் அப்படிங்கிறதும் நான் ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிடுறேன். இரண்டாவதாக, மாலை நேரம் காலை நேரம் சனி ஞாயிறுகள்ல மூலதனம் வாசிப்பு குழுக்கள், இது நான் இதுல ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பங்கேற்றுக் கொண்டிருக்கிறேன். இந்த மூலதன வாசிப்பு குழுக்கள் என்பது பெரும்பாலும் ஆன்லைன்ல தான், ஜூம் மீட்டிங்ல 2 மணி நேரம் நாங்கள் கூட்டாக வாசிப்பது. இந்த 2ம் தான் எனக்கு கல்வி. நமக்கு பள்ளிக்கூடத்துல கல்லூரியில படிப்பது என்பது பலர் நல்லா பயன்படுத்தி படிச்சு மேல வந்திருக்காங்க. நான்லாம் அப்படி படிக்கல. ரொம்ப ஒரு அறிவு சோம்பலை கொண்ட ஒரு கல்வி முறை தான். மிஞ்சி போனா படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்புவிப்பது என்ற வகையில் தான் படிச்சு வந்திருக்கிறோம். இந்த மூலதனம் வாசிப்பு குழுக்கள், இரண்டாவதாக அம்பேத்கர் தொகுப்பு வேலை, இது எனக்கு கற்றுக் கொடுத்தது. 10 ஆண்டுகள் மூலதன வாசிப்பு, குறிப்பாக சொல்லணும்னா 2019க்கு பிறகுதான். அம்பேத்கர் தொகுப்பு வேலை என்பது கடந்த 1.5 ஆண்டுகளாக. அதுக்கு பிறகுதான் எப்படி ஒரு பிரச்சனையை அணுகுவது, ஒரு விஷயத்தை எப்படி முன்வைப்பது என்பதையே கற்றுக்கொள்ள முடிந்தது. எனவே இந்த 2 விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இவ்வளவு கனமான ஒரு தலைப்பு, இந்த தலைப்பு தொடர் சொல்லும்போது நான் எப்படி பேசுறது, தமிழ் மார்க்சியர் சொற்பொழிவு அப்படின்னு பெரிய அறிமுகம் எனக்கு கிடையாது. இரண்டாவது அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்யூனிசம் நேற்று இன்று நாளை, தமிழ்நாடு கம்யூனிச இயக்கம் நேற்று இன்று நாளை என்பதும் ஒரு கனமான டாபிக் தான். ஆனா எனக்கு ஏற்றபடி நான் ஒரு தலைப்பு சொல்லிதான், தமிழ்நாட்டில் கம்யூனிச இயக்க வரலாறு, போராட்ட உணர்வும் கோட்பாட்டு தெளிவும் என்ற தலைப்பை முடிவு செஞ்சு அதற்காக என்னுடைய வரம்புக்குட்பட்டு தயாரித்ததை நான் முன்வைக்கிறேன். இது ஒரு உரையாடலுக்காக. நான் இதை உறுதியாக நம்புறேன். ஆனா அதை எவ்வளவு தெளிவாக முன்வைக்க முடியும், ஒரு உரையாடலை தூண்டுவதற்காக முன்வைக்கிறேன். தோழர் மோகன்குமார் அவருடைய வாசிப்பு, அவர் நிறைய வாசிச்சு இன்னைக்கு உள்ள பிரச்சனைகளை தெளிவாக நடைமுறையோடு இணைச்சு அவர் சொல்லியிருக்காரு. நான் சொல்ல போறது வேறொரு தளத்துல, கொஞ்சம் வரலாறு, பொதுவான ஒரு கருத்தியல், அப்படிதான் நான் சொல்ல போறேன். இதுல 3 விஷயங்கள், 3க்கு ஒரு 10 நிமிடங்கள். முதல்ல கம்யூனிசம், கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய செயல்பாடு, வரலாறு. கம்யூனிசம் என்பது ஒரு உலகம் தழுவிய இயக்கம், நமக்கு தெரியும். நம்ம சர்வதேசியம் என்பதுதான் கம்யூனிசம். கம்யூனிசம் சொன்னாலே அதான் நமக்கு தோணும். இது முதல் விஷயம். இரண்டாவதாக, தமிழ்நாட்டில் கம்யூனிசம் எங்கிருந்து வர முடியும்? உலகம் முழுக்கவே கம்யூனிசம் என்பது ஒரு சீர்திருத்த மரபிலிருந்து வருது. கம்யூனிசம் எங்கிருந்தோ மேல அந்தரத்திலிருந்து டிராப் ஆக முடியாது. அப்படியே டிராப் ஆனாலும் நம்ம நாட்டு சீர்திருத்த மரபினுடைய வளர்ச்சியின் மூலமாகத்தான் அந்த கம்யூனிசம் இங்க கைவரப்பெற முடியும், ரியலைஸ் ஆக முடியும் என்பதால் தமிழ்நாட்டின் சீர்திருத்த மரபை பற்றி சுருக்கமாக ஒரு 10-15 நிமிடங்கள் நான் சொல்றேன். மூன்றாவதாக, இந்த 2க்குமான இணைப்பு என்ன? கம்யூனிஸ்ட் தோழர்களின் போராட்டமும் தமிழ்நாட்டு மரபு அல்லது இந்திய மரபுக்கும் இந்த தொடர்பு எங்க நிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய கட்சி கோட்பாடு. அதுவும் தோழர் மோகன்குமார் பேசும்போது சொன்னாரு, கட்சி திட்டம் என்பதுதான் அதை தெளிவாக வெளிப்படுத்தக்கூடியது. அதை பற்றி ஒரு 10 நிமிடம், அது விமர்சனமாகத்தான் இருக்கும். அதில் என்னென்ன இடங்கள்ல நம்ம இடைவெளி இருக்கிறது என்பதை பற்றி நான் சொல்றேன். இந்த 3 தலைப்புகளை தான் அடிப்படையாக சொல்லணும். முதல்ல கம்யூனிஸ்டுகள். நான் இதை யோசிக்கும் போது என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ் காமராஜர் தோழர் பேசும்போது சொன்னாரு,
இங்க வந்து உரையாடல் கிடையாது, அது பேரு விவாதம். அரசு தோழர் வந்து அது உரையாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. விவாதம் அப்படின்னா ரெண்டு பக்கம் நின்று சண்டை போட்டுக்கணும். உரையாடல் அப்படின்னா நம்ம வந்து கருத்து பரிமாறி கற்றுக்கொள்வது என்ற வகையில இருக்கும். இப்ப எனக்கு இந்த தலைப்பை எடுத்து நான் வைக்க போவது வந்து ஒரு உரையாடலுக்குரிய ஒரு பொருண்மைதான். அப்போ நான் வந்து எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொண்டு பேசணும். அப்படின்னா கம்யூனிசம்னா என்ன என்று நான் யோசிக்கும் போது இது வந்து ஒரு அடிப்படையான மனித உணர்வு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மனிதர்கள் எப்பவுமே கூட்டாக சேர்ந்து ஒரு ஒத்துழைப்போட கூட்டு வாழ்க்கை தான் மனிதர்கள் வாழ முடியும். ஏங்கல்ஸ் வந்து தன்னுடைய குடும்ப தனிச்சத்து அரசு சொல்றார். அதாவது விலங்குகள்ல இருந்து மனிதர்கள் உருவாகும் போது மந்தைகளாக வாழ்றாங்க. மற்ற விலங்குகளோடு ஒப்பிடும்போது மனிதனுக்கு உடல் வலிமையோ அல்லது பெரிய அளவுல நீங்க சிங்கத்தை போல கட்டி போட்டு சிங்கத்தோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இவர்களுடைய வலிமை என்னன்னா கூட்டாக வாழ்வது. இன்னைக்கு கூட்டாக வாழக்கூடிய மந்தை விலங்குகளை பார்க்கிறோம். இந்த கூட்டுத்துவ தன்மை என்பது ரொம்ப முக்கியம். இதிலிருந்து முரண்பட்டு ஒரு சமூக முறை உருவாகும். அதுதான் வர்க்க சமூகம் நம்ம படிக்கிறோம். இப்போ புராதன பொதுவுடைமை சமூகம் என்பது ஒரு காலத்துல இருந்திருக்கு. அது வந்து ஒரு குறுகிய வட்டங்களுக்குள்ளதான் இருக்கும். குறிப்பாக மறுபடியும் ஏங்கல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மிஞ்சி போனா சில 1000 சில 10,000 பேர் கொண்ட குலக்குழுக்கள் இனக்குழுக்கள் தான் புராதன பொதுவுடைமை என்ற அடிப்படையில இருக்கிறாங்க. இதுல இருந்து வளர்ந்து நாகரீக சமூகங்கள் தோன்றுது. நம்ம இந்தியா சொல்லலாம், சீனா சொல்லலாம், ஐரோப்பாவில் அதாவது கிரேக்கம் ரோமாபுரியிலிருந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள், அப்புறம் எகிப்து போன்ற நாடுகள். இதுலதான் நம்ம இந்த வளர்ச்சியை பார்க்கிறோம். அமெரிக்காவுடைய கதை வேற, ஆஸ்திரேலியாவுடைய கதை வேற, ஆப்பிரிக்காவுடைய கதை வேற. நம்ம பார்க்க போறது இந்த வர்க்க சமூகம் உருவாகும் போதே அதை எதிர்த்து நிறைய எதிர்ப்புகள் வந்து தோன்றுது. அதை நம்ம படிக்கிறோம். புராதன பொது உடைமை உடையும் போது ஐயோ என்ன இப்படி பண்றான், மனுஷனை அடிமைப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறான், இதை எதிர்த்து அதற்கான தத்துவங்கள் அதற்கான மத வடிவங்கள் அது வெளிப்படுது. நான் அதை பார்க்கறது வந்து இந்தியாவில புத்தர், ஆசியாவில் தான் இயேசு, இவங்கெல்லாம் அப்படிதான் பேச வராங்க. நீங்க என்ன மனித வாழ்க்கையை வந்து சிதைக்கிறீங்க. இந்த உணர்வு தான் கம்யூனிசத்துக்கான அடிப்படை உணர்வு, பொது உடைமை. அப்புறம் அதுக்கு ஒரு கான்கிரீட் ஸ்பேஸ் வடிவம் வருது. தனிச்சத்துடைமை தான் காரணம். பொது உடைமை என்று இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய கம்யூனிசத்துக்கு ஒரு நீண்ட சொல்றதை விட ஒரு அடிப்படையான மாநில உணர்வு. எப்படி வந்து ஒருவர் இன்னொருவரை சுரண்டக்கூடிய சமூகம் வந்து எப்படி இருக்க முடியும்? இது நியாயம் கிடையாது. இதை உடைச்சிட்டு நம்ம வரணும் என்ற அடிப்படை உணர்வில் உலகம் முழுக்கவே இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுல சமீப காலமாக இன்றைக்கு ஒரு 300 ஆண்டுகளாக நாம் பார்க்கக்கூடிய கம்யூனிசம் என்பது இந்த வர்க்க சமூகத்தின் ஒரு உயர்ந்த வளர்ச்சி கட்டம். அதுதான் முதலாளித்துவம். கம்யூனிஸ்ட் அறிக்கையில என்ன சொல்றாங்க? நம்முடைய ஏழைந்த வரலாறு எல்லாமே வர்க்க போராட்டத்தின் வரலாறு. இப்ப முதலாளித்துவ சமூகத்துல இந்த வர்க்க பகைமை வந்து எளிமைப்படுத்தப்பட்டு விட்டது. ஒரு பக்கம் முதலாளி வர்க்கம், இன்னொரு பக்கம் தொழிலாளி வர்க்கம். இந்த ரெண்டும் தான். மற்றவங்க எல்லாம் வந்து இந்த 2 வர்க்கங்களில் ஒன்றுல போய் சேரக்கூடியவராக மாற்றப்படுறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த முதலாளித்துவம் எங்கு முதலில் தோன்றுது நமக்கு தெரியும். இங்கிலாந்து, பிரான்ஸ், நெதர்லாந்து, இத்தாலி போன்ற நாடுகள்ல இப்படி தோன்றி மற்ற நாடுகள்ல பரவுது. அப்போ இந்த முதலாளித்துவ சமூகத்திலும் இப்போ வந்து கம்யூனிசத்துக்கு ஒரு அடிப்படையான ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு ஆய்வு அடிப்படை வந்து வருது. ஏன்னா முதலாளித்துவத்தோடு கூட ஒரு அறிவொளி காலம், எல்லாவற்றையும் நாம் வந்து புறநிலையை ஆய்வு செய்து புரிஞ்சுக்கணும் என்று இயற்கை அறிவியல் வளர்ந்து சமூக அறிவியலிலும் வளர்ச்சி அடைந்து அதனுடைய ஒரு உச்சமாகத்தான் நம்ம மார்க்சியத்தை வந்து பார்க்கிறோம். மார்க்சியத்துக்கு முன்னையே மார்க்சியத்தின் 3 தோற்றுவாய்கள் என்று லெனின் சொன்னதை பார்த்தோம்னா அரசியல் பொருளாதாரம் இந்த அடிப்படையில் முன்வைக்கப்படுது. எப்போ ஆதாம் ஸ்மித் ரிக்கார்டு வரைக்கும். அதே போல சோசியலிசத்துக்கும் கோட்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க, கற்பனாவாத சோசியலிஸ்டுகள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். 3வதாக தத்துவ துறையிலும் நம்ம படிக்கக்கூடிய 18ஆம் நூற்றாண்டு பிரெஞ்சு தத்துவ அறிஞர்கள் அல்லது ஆங்கிலேய தத்துவ அறிஞர்கள் ஹெகல், இதில் இருந்துதான் இயக்கவியல் பொருள்முதல்வாதம் என்ற தத்துவ மரபும் உருவாகி வருது.
இந்த மூன்றும் இணைந்ததுதான் மார்க்சியம். இந்த மார்க்சிய அடிப்படையில் நாம் கம்யூனிசத்தை அணுகும் போது அது வேறொரு, அதாவது இந்த முதலாளித்துவ சமூகத்துக்கு பொருத்தமான ஒரு கம்யூனிச இயக்கமா அது வருது. இப்படி வரும்போது கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் யார்? இன்னைக்கு இருக்கிற சமூக அமைப்பு, இந்த வர்க்க சமூக அமைப்பை உடைத்து நாம் பொது உடைமையை உருவாக்க வேண்டும். இதுதான் இயல்பானது. ஆனா முதலாளித்துவத்துல என்ன, மனிதன் இயல்பாகவே பொறாமை பிடிச்சவன், போட்டி பிடிச்சவன், அடக்குமுறை தான் இயல்பானது என்று தத்துவங்களும் முன்வைக்கப்படுது. ஆனா அப்படி இல்லை என்பதுதான் இந்த போராட்டம். இப்போ கம்யூனிஸ்டுகளை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, கம்யூனிஸ்ட இயக்கம் இப்படி நீங்க வர்க்க பாகுபாட்டை நாங்க எதிர்க்க போறோம், சொத்துடைமையை ஒழிக்க போறோம் அப்படின்னு 4 பேர் பேசினாங்கன்னா அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க சொத்துடைமையாளர்கள் சும்மா வருவாங்களா? இப்ப எல்லா நாடுகளிலும், அது சோவியத் யூனியன், அது ரஷ்யாவில எல்லாம் பார்த்தோம்னா அது தொடங்கும் போதே ஒரு எதேச்சதிகார ஆட்சி, அங்க அரசியல் உரிமைகளே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்க தொடங்க முடியாது. சீனாவிலும் அப்படிதான், வியட்நாமிலும் அப்படிதான். எங்க இந்த நாடுகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தை பிடித்தது. கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் எப்போதும் அடக்குமுறையை எதிர்கொண்டு அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. நம்ம நேரம் இந்தியாவுக்கு வந்துடும். இந்தியாவிலேயே அதான் நிலைமை. கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ தொடங்குறாங்க? ஆங்கிலேய காலனி ஆட்சியின் கீழ், காலனி ஆட்சி நிலை பெற்று கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு பிறகு, 1757 இருந்து எடுத்தா 150 ஆண்டுகள், இல்லைன்னா 1817 எடுத்தா 100 ஆண்டுகளுக்கு பிறகு, ரஷ்ய புரட்சிக்கு பிறகு இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றும் போதே அது என்ன, ஒரு ரத்த குழம்புல அது தோன்ற முடியும். கம்யூனிஸ்ட் கட்சின்னு 1925 ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னையே பெஷாவர் சதி விளக்கு போடப்படுதுன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு கான்பூர் சதி விளக்கு போடுறாங்க, மீரட் சதி விளக்கு போடுறாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் தலைமறைவாக தான் வேலை செய்யணும். இல்லைன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள போய் அதோடு இணைந்து காங்கிரஸ் மாநாட்டுல தான் காங்கிரஸ் மாநாட்டுக்கு ஒரு இணையாகத்தான் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மாநாடு போட வேண்டிய நிலைமை இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகி வரும்போது 1934 முதல் முறையா கட்சியை தடை பண்ணிடுறாங்க. நான் பார்க்கும்போது இங்கிலாந்துல எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தடை கிடையாது, ஆனா இந்தியாவில் அது தடை செய்யப்படுது. அது போல்ஷிக் கான்ஸ்பிரசிக்கு எதிரான சட்டங்கள் இதெல்லாம் கொண்டு தடை செய்யப்படுது. அதன் பிறகு 2ஆம் உலகப் போர் தொடங்கிய பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி மீதான தடை விலக்கப்படுது. அப்புறம் தான் அவங்க விவசாய திட்டம் எல்லாம் வச்சு கிராமப்புறங்கள்ல போய் வேலை செய்யறாங்க. 3ஆவதாக இந்த தடைகள், தடை நீக்கம் இதன் ஊடாகத்தான் வளர்ந்து வருது. அதன் பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு தெலுங்கானா ஆயுத போராட்டம், அதை கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்குது. இனிமேல் நமக்கு ஆர்ம்டு ஸ்ட்ரகிள், அதாவது ஆயுத போராட்டம் தான் நம்முடைய பாதை என்று கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கும் போது காங்கிரஸ் அரசாங்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்யுது. நான் அதை பற்றி படிக்கும் போது நிறைய, அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்ததை விட 48-51 ஆட்சியில பயங்கரமான கொடூரங்கள் நடத்தப்பட்டது. கம்யூனிஸ்ட் தோழர்களை வேட்டையாடுவதுன்னா அடிக்கிறது, சிறையில போடுறது, கொலை செய்வது, சுட்டு நம்ம என்கவுண்டர் நீங்களாம் பாக்குறோம். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் விவரிக்கப்படுது. நேரடியா அவங்க பிடிச்சு அவங்க சுட்டு கொல்ல போறேன் அப்படின்னு 2 பேரை கொலை பண்றாங்க. இதெல்லாம் 51 வரைக்கும் நடக்குது. 51க்கு பிறகு பேச்சுவார்த்தை நடந்து நாம் ஒரு நாடாளுமன்ற பாதை என்று கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முடிவுக்கு வருது. அதன் பிறகு நமக்கு தெரியும் 1967 நக்சல்பாரி எழுச்சிக்கு பிறகு, நக்சல்பாரி எழுச்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், அதுவும் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாக தான் தொடருது. பல்வேறு குழுக்கள் இயங்கினாலும் நிறைய பேர் தலைமுறை குழுக்களா இயங்குறாங்க. அதிகாரபூர்வமாக தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மாவோயிஸ்ட் கட்சி மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் அந்தந்த மாநில அளவில் சில குழுக்கள் தடை செய்யப்படுகின்றன. ஆனால் போலீஸும் உளவுத்துறையும் இவங்களை கண்காணிச்சுட்டே தான் இருக்கு, இந்த தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள். இப்ப இதுதான் சூழல். நான் என்ன சொன்னேன்னா, எரிமலை குழம்பில் பிறந்து ரத்த ஆற்றில் அல்லது நெருப்பு ஆற்றில் தான் கம்யூனிஸ்டுகள் வேலை செய்ய வேண்டியிருக்கு. இதை பற்றியே இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு விழா, அதுலேயே கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்றாங்க. 1925 கான்பூர் மாநாட்டின் 100ஆண்டை கொண்டாடும் விதமாக NCBHல ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க, காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள். அதுல 100 தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டு இயக்கத்தோடு தொடர்புடைய 100 தோழர்களை
பத்தி ஒரு ப்ரொஃபைல், அவங்களுடைய ஒரு போட்டோ இல்ல, ஒரு கோட்டோவியம் மாதிரி நல்ல கலர்ஃபுல்லான புக்கு. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, எங்க பிறந்தாங்க, என்ன மாதிரி போராட்டம் நடத்தினாங்க, பிற்காலத்துல அவங்க என்னவா இருந்தாங்க. சில பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, சில பேர் பிற்காலத்துல பத்திரிகையில வேலை செய்யறாங்க, NCBH வேலை செய்ய வந்தவங்க. பட்டியல் தோழர்கள் எல்லாம் படிக்கலாம், ஒரு ஓவர்வியூ கொடுக்கறது. அந்த பட்டியல் அதை கூட நான் படிச்சேன். NCBH வேலை செய்யறதுனால இந்த புக்கை வாங்கி ஒரு 100 பேர் பெயர்களை பட்டியல் பார்க்க முடிஞ்சது. அதுல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கட்சி வேறுபாடுலாம் பார்க்கல, சிபிஐல வேலை செஞ்சு பிற்காலத்தில் சிபிஎம் போயிருந்தாலும் அவர்களையும் இதில் சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அதுல எம்எல் தோழர்கள் எனக்கு தெரிஞ்சு யாரையும் காணும். 100 பேர்ல நக்சல்பாரி தோழர்கள் இல்ல. ஒருவேளை அடுத்தடுத்த தொகுதிகள் வரப்போகுது, அதுல சேர்ப்பாங்களான்னு தெரியல. அப்போ ஆனா நாங்களாம் மாக்காய்க்கால 7-8 ஆண்டுகள் வேலை செய்யும் போது எம்எல் தோழர்கள் தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற பகுதிகள், குறிப்பா தர்மபுரி, வடார்காடு மாவட்டங்களில் எம்எல் இயக்கம் ரொம்ப தீவிரமா இருந்திருக்கு. ஒரு பாடல்கள் எனக்கு பாட தெரியாது, பாடிய தோழர் உட்கார்ந்து இருக்கிறார், சத்யா தோழர். ஒரு பாடல் என்னன்னா, இந்த கோடானு கோடி மக்களுக்காக குருதி சிந்திய தோழர்களே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதை கேட்கும் போதே நமக்கு தோழர்கள் எப்படி மக்களோடு இணைந்து வேலை செஞ்சாங்க. எனக்கு பாடல என்ன கூட நான் ஒரு வாசகமா படிச்சிடுறேன். இந்த கோடானு கோடி மக்களுக்காக குருதி சிந்திய தோழர்களே, வர்க்க போராட்ட பாதையிலே வீழ்ந்து புதைந்திட்ட வித்துக்களே, சாதி கொடுமை பண்ணை கொடுமை தலைவிரித்து ஆடிடும் தர்மபுரி வடார்காடு வயல்வெளியின் கிராமமும், அங்கே அப்புபாலும் பெயரை சொன்னால் போதும் ஆடும் வர்க்கத்தின் குலை நடுங்கி போகும். ஆலமரங்கள் சாய்ந்ததடா, அழுத கண்கள் சொல்லி ஆளாதடா, இருளென்றால் தைரியமுள்ள எவனுக்கும் பயம் வரும், எங்கள் இருட்டு பச்சை பெயர் கேட்டால் எதிரிகளுக்கும் சுரம் வரும். அந்த மலை போன்ற தோழன் மாண்ட துயரம், காடு மலை கூட கண்ணீர் சிந்தி கதரும், தர்மபுரி மீண்டும் சிவப்பாகும், உன்னை கொண்டவன் வழக்கென்று தீர்ப்பாகும். துப்பாக்கிகள் வெடித்த போதும் தூங்கி கிடந்த மக்களை ஒற்றைப்பறை ஓசை கிடப்பி உணர்வூட்டி எழுப்பினான் எங்கள் சுப்பாராவ் பாணிக்கிரகி தோழன். இழுக்கும் மூச்சை கூட இசையாக்கிய கலைஞன், மண்ணில் அவரது உடல் மறைந்தாலும் மக்கள் மூச்சோடு கலந்தானே, இசையாய் கலந்தானே. தெலுங்கானா பிராந்தியத்தில் சரபண்டராட் குரல் கேட்டால் அந்த சிறைச்சுவரும் இடிந்துவிடும், எதிரிகளின் கொலை நடக்கும். அவன் வாயில் தெரிக்கும் வார்த்தை இடியாகும், பேனாவில் கிழிக்கும் வரிகள் தீயாகும். மக்கள் யுத்தமே மூச்சென வாழ்ந்தவன், மக்கள் இயக்கத்தில் கலந்தானே அப்படின்னு போகும். படிச்சோம்னா நம்ம தோழர்கள், பல மூத்த தோழர்கள்ட்ட கூட பேசுறோம். அவங்க எப்படி வேலை செய்யறாங்க, கிராமங்களுக்கு போவாங்க, மக்களோடு மக்களாக இணைந்து, அதாவது கூலி தொழிலாளர்களோடு வாழ்ந்து, விவசாய கூலி தொழிலாளர்களோடு இணைந்து வாழ்ந்து, அங்கு நடக்கக்கூடிய பொருளாதார சுரண்டல், பண்பாட்டு அடக்குமுறைகள், அதன் ஊடாக அரசியலை நிலைநாட்டுவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தோழர்கள் தமிழ்நாட்டிலையும் நம்ம பார்க்கிறோம். அவங்க 2-3 பேர் தான் இங்க வந்திருக்கு. இதுல இருந்து இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம், பெரும்பாலும் மாவோயிஸ்ட் கட்சியை தவிர பெரும்பாலும் மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் வந்துட்டோம். இன்றைக்கு நடக்கக்கூடிய போராட்டங்கள், கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டங்கள் என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள், அல்லது களத்தில் இறங்கி போராடுவது. போலீஸ் அதை நீங்க அனுமதி வாங்குறீங்களா வாங்கலையான்னு கேட்கிறது. இப்ப இதை பற்றி சொல்வதற்கு ஒரு சினிமா வந்தது, ஜெய் பீம்னு ஒரு படம், நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். இப்ப ஜெய் பீம் படத்துல வழக்கறிஞர் சந்துரு வர்றாரு. சந்துரு ஒரு கம்யூனிஸ்ட். அவருடைய ஆபீஸை காட்டும் போது பின்னாடி மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் படம் இருக்கும். மார்க்ஸ் சிலை தான் அவருடைய பேக்ராப்பா இருக்கும் வேலை செய்யும் போது. லெனின் சிலை ஒன்று இருக்கும். அப்போ ஒரு கதையும் தெரியாதவங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். செங்கேணி இந்த பெண், இந்த பெண்ணுடைய கணவர், அவர் பேர் எனக்கு ராஜாக்கண்ங்கிறவங்க. அவங்க இருளர் பழங்குடி மக்கள், கல்வி அறிவு கிடையாது, எந்த சமூக உரிமையும் இல்லாம வாழக்கூடியவங்க. இந்த ராஜாக்கண்ணுவை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு காணாம போயிட்டாரு. அப்ப அந்த செங்கேணியை கூட்டிட்டு வர்றது யாரு, அல்லது செங்கேணிக்கு நீதி தேடுவதற்காக கூட நிற்கிறது கம்யூனிஸ்ட். அந்த கதையில் வரக்கூடிய ஒரு பெண், அவங்கள ஒரு ஹீரோயின் சொல்ல முடியாது, அப்படிதான் எடுத்திருப்பாங்க. அவங்க அறிவொளி இயக்கம் 1980களில் இந்திய, அதாவது தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், அறிவொளி இயக்கம் என்று தமிழ்நாட்டில் கிராமங்கள், மூலை முடுக்குகளில் எல்லாம்
எழுத்தறிவை கொண்டு செல்வது என்று ஒரு மிகப்பெரிய பணியை ஆற்றியிருக்காங்க. அப்ப இந்த அறிவொளி இயக்கத்தோடு தான் அவங்கள அதிகாரிகிட்ட கூட்டு போறாங்க. கடைசியா அந்த சந்துரு வழக்கறிஞர்களையும் கூட்டு போறாங்க. இந்த வழக்கு நடக்கும் போதும் யார் கூட நிக்கிறாங்க? சவுப்பு சட்டை போட்ட தோழர்கள் செங்கொடியை பிடித்து கொண்டு அதுல ஒரு காட்சி வரும். ஊர்ல இவங்க தெருவுக்குள்ள ஊர்வலம் போகும். இவங்க எல்லோரும் ஒரு 100-150 பேரை கூட்டிட்டு தோழர்கள் சிவப்பு கொடி பிடிச்சிட்டு ஊர்வலமா வருவாங்க. இப்ப சந்துரு வழக்கு நடத்தும் போதும் உயர்நீதிமன்றத்துக்குள்ள தோழர்கள் போய் உட்கார்றது. செங்கேணி போன்ற ஒரு பெண் அந்த நீதிமன்ற தாழ்வாரங்களில் உள்ள வர்றதுக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா தோழர்கள் தான் அது எல்லாவற்றையும் கொண்டு போறாங்க. இதுவும் அந்த திரைப்படங்கள் பல திரைப்படங்கள் இதை காட்சி ஆக்கி இருக்கு. இது போன்ற போராட்டங்கள் இன்னைக்கு நகர்ப்புற வாழ்வுரிமை போராட்டம் அல்லது துப்புரவு பணியாளர் போராட்டம் எல்லாவற்றிலும் முன்னிருப்பது போலீஸை எதிர்கொள்வது, சட்ட புத்தகங்களில் ஊடாக புகுந்து புறப்பட்டு நீதியை நிலைநாட்ட போராடுவது கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான். இப்ப இந்த தோழர்களின் போராட்டம் எப்படி இருக்கு? நான் ஏற்கனவே சொன்ன அந்த காட்சி, இன்னொரு காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை சொல்லிட்டு நான் அடுத்தது போயிடுறேன். அதாவது ராஜா கண்ணூர் காணோம் அப்படின்னு வழக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அவர் கொலை பண்ணி போட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஊர்ல அவருக்கு இறுதி சடங்கு எல்லாம் செஞ்சு இப்போ இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம இதை பற்றி வெளியே கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணாதான் ஒரு அழுத்தம் வரும் அப்படின்னு துண்டறிக்கை கொடுக்குறாங்க. இப்ப இந்த வழக்கறிஞர் செங்கேணி உட்கார்ந்துருக்காங்க பொண்ணோட. இப்ப சந்துரு போயிட்டு ஒரு பஞ்ச் நோட்டீஸ் கொடுக்குறாரு. ராஜா கண்ணி இறந்துட்டாருமா, ஆனா இனிமேல் யாருக்கும் இது போல நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த வழக்கை நடத்தணும், போலீஸுக்கு கண்டனம் வாங்கி கொடுக்கணும், அதுக்கு நம்ம இந்த பிரச்சாரம் பண்ணணும்னு கொடுத்த உடனே அந்த பொண்ணு அப்படியே ஒரு 10 செகண்ட் யோசிச்சுட்டு, ஏன்னா அவங்களுக்கு மார்க்சிய கல்வி கிடையாது, அவங்களுக்கு கல்வி அறிவே கிடையாது, ஆனா அவங்களுக்கு இந்த நியாயம் புரியுது. இப்ப இந்த கம்யூனிச உணர்வை ஊட்டக்கூடியதும் தோழர்கள் தான். தோழர்கள் எப்பவுமே நம்ம இதே போராட்ட உணர்வு, மக்களை அரசியல்படுத்துவது என்பதையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கம்யூனிச அந்த தலைப்பினுடைய முதல் பகுதி போராட்ட உணர்வு இருக்கு இல்லையா, அந்த மிலிட்டன்சி அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க. மிலிட்டன்சி என்பது வெறும் பிசிக்கல் மிலிட்டன்சி மட்டும் கிடையாது, அது உணர்வு ரீதியான மிலிட்டன்சி இருக்கு. இப்ப இதுதான் முதலாவதாக சொல்லக்கூடியது. இப்ப கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்பவர்கள் அடிப்படையில் உணர்வு சார்ந்து நீதிக்காக போராடக்கூடியவர்கள். சனிச்சத்துடைமை என்பது ஒரு அநீதி, அல்லது இன்னும் வரிசையாக சாதி என்பது ஒரு அநீதி, தீண்டாமை என்பது ஒரு அநீதி. இதற்காக நாம் போராடாமல் வேறு யார் போராடுவார்கள்? இதுதான் கம்யூனிஸ்டுகள். இப்ப நம்ம இந்த கம்யூனிசம் என்பது எங்கிருந்து வந்தது? ஏற்கனவே நவீன கம்யூனிசம் அல்லது மார்க்சியம் என்பது ஐரோப்பாவின் மூன்று இயக்க போக்குகள், சமூக இயக்க போக்குகள். அதான் மார்க்சியத்தின் 3 தோற்றுவாய்கள், 3 உள்ளடக்க கூறுகள் என்று லெனின் குறிப்பிடுகிறார். ஏற்கனவே குறிப்பிட்டது இங்கிலாந்தின் அரசியல் பொருளாதாரம், ஜெர்மனியின் தத்துவம், பிரெஞ்சு சோசியலிசம். இந்த 3 இணைந்துதான் மார்க்சியம் உருவாகுது. இந்த 3 எங்கிருந்து வந்தது? அந்த சமூக இயக்கம். பல பேர் போராடுறாங்க, பிரெஞ்சு புரட்சி நடந்து போயிடுச்சு, நடந்த பிறகும் சமூக நிலைமை மாறவில்லையே என்று ஒரு சோசியலிச உணர்வு, சோசியலிச அரசியல் என்பது செயல்படுது. இப்ப இந்த சமூக சீர்திருத்தத்தில் இருந்துதான் சமூக சீர்திருத்த இயக்கம் தான் கம்யூனிச இயக்கத்துக்கான அடித்தளம், அல்லது அதற்கு அடி உரமாக இருக்கக்கூடியது. அதுல இருந்தா நீங்க வளர முடியும். அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்தில் கம்யூனிசம் முளைக்கிறது இல்லை. கம்யூனிஸ்டுகளும் சரி, அதில் போராடக்கூடிய மக்களும் சரி, இந்த சமூகத்தில இருந்துதான் வந்திருக்காங்க. இப்ப இரண்டாவதாக நேரம் எவ்வளவு எடுத்தேன்னு தெரியல. ஓகே, இரண்டாவதாக தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்த இயக்கம். இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கா? தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த வரலாறு அப்படின்னு சில புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் இருக்கு. குறிப்பாக பேராசிரியர் அருணன் எழுதிய தமிழகத்தில் சமூக சீர்திருத்தம் 200 ஆண்டு வரலாறு அப்படின்னா, அவர் 18ஆம் நூற்றாண்டு தொடங்கி 18ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில் தமிழ்நாட்டில் அரசியல் பொருளாதார நிலைமை எப்படி இருந்தது, அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த மாற்றங்கள் என்னென்ன, ஒவ்வொரு வரலாறு, அது வைகுண்டசாமியிலிருந்து ராமலிங்க அடிகளார், அதன் பிறகு அயோத்திதாசர், அப்புறம் பெரியார், எல்லோரையும் அவர் கவர் பண்ணி
கடைசியா அம்பேத்கருடைய பாத்திரம் எல்லாவற்றையும் அந்த நூல் வந்து பேசுது. அதுல அவர் முக்கியமா வந்து மார்க்சிய அடிப்படையில் சமூக சீர்திருத்தம் என்பதை எப்படி வரையறுப்பது, இதை நான் வாசிச்சிடுறேன். அதாவது பொருளாதார அடித்தளத்தில் ஒரு முக்கிய மாற்றம் நிகழும் போது மேல்கட்டுமானமான அரசு, சட்டம், மதம், கல்வி, கலை, இலக்கியம், குடும்பம், பழக்க வழக்கங்கள், சடங்குகள் முதலியவற்றில் அதே நேரத்திலோ அல்லது அதே வேகத்திலோ அதன் பிரதிபலிப்பு வெளிப்பட்டு விடுவது இல்லை. அங்கே தனி மனிதர்களின் இயக்கங்களின் மகத்தான பணி தேவைப்படுகிறது. அவர்கள் தளபதிகளாய் மக்கள் சக்திகளை வழிநடத்தி செல்கிறார்கள் அப்படின்னு தோழர் வந்து தன்னுடைய வரையறையை கொடுக்கிறார். மார்க்ஸ் இதை பத்தி சொல்றார். அரசியல் பொருளாதார விமர்சனத்துக்கு ஒரு பங்களிப்பு அந்த நூலுடைய முன்னுரையில் தான் அவர் வந்து இந்த பொருளாதார அடித்தளம், மேல்கட்டுமானம் என்பதை பற்றி பேசும்போது, இப்படிப்பட்ட மாற்றங்களை ஆய்வு செய்யும் போது இயற்கை அறிவியல் போன்று துல்லியமாக சொல்ல முடிகிற உற்பத்தியின் பொருளாதார நிலைமைகளில் ஏற்படுகிற பொருளாதார மாற்றங்களுக்கும் சட்டம், அரசியல், மதம், கலை அல்லது தத்துவ ஞான வடிவங்களுக்கும் சுருக்கமாய் சொல்வதென்றால் மனிதர்கள் இந்த மோதலை உணர்ந்து தமக்குள் மோதி தீர்த்துக் கொள்ளும் கருத்தியல் வடிவங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை காண்பது எப்போதுமே அவசியமாகும். உதாரணமா பொருளாதாரம் என்பதை புரிஞ்சுக்கணும்னா நீங்க மூலதன நூல் என்று மார்க்ஸ் எழுதி அதில் உள்ள விதிகளை வந்து அவர் முன்வைக்க முடியும். அரசியலுக்கு நீங்கள் விதிகள் முன்வைக்க முடியுமா? மார்க்ஸ் முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா மனிதர்கள் அதுல போராடி தங்களுக்குள்ள கணக்கு தீர்த்துக்கிறாங்க. அது மனித செயல்பாட்டின் தாக்கம் வந்து அது மிகப்பெரிய அளவு இருக்கு. இப்ப இதுல வரலாற்றின் தனி மனித பாத்திரம் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இந்த வரலாற்றை தனி மனிதர்கள் படைப்பதில்லை, ஆனால் தனி மனிதர்கள் தான் வரலாற்றை படைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விருப்பப்படி படைப்பதில்லை. அவர்கள் வரலாற்றிலிருந்து தரப்பட்ட சூழலில் அவர்கள் படைக்கிறார்கள். இப்ப தமிழ்நாட்டுக்கும் நமக்கு ஒரு சூழல் இருக்கு. அந்த சூழல் தான் இந்த சீர்திருத்த வரலாறு. இதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். 18ஆம் நூற்றாண்டு தமிழ்நாடு என்பது அவர் என்ன சொல்றாருன்னா, நாயக்கர்களின் ஆட்சியின் கீழ் அது 3 லேயரா சொல்றாங்க. நாயக்கர்கள், நவாபுகள் அல்லது அதுக்கு மேல வரக்கூடிய ஆட்சி மன்னர்கள். 2வது லேயர்ல தென் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாளையக்காரர்கள், தமிழ்நாட்டு முழுக்கடை. 3வது லேயரா கிராம சமுதாயங்கள் இருக்கு. இப்ப இந்த சூழலில் தான் ஐரோப்பிய வணிகமும் ஐரோப்பிய கருத்துக்களும் கிறிஸ்தவ மதமும் வந்து உள்ள வரும்போது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அதனுடைய ஒரு முகமையாக என்னென்ன செஞ்சது என்பதெல்லாம் நிறைய படிக்கலாம். நான் தென்னிந்தியாவின் முதல் கிளர்ச்சின்னு ஒரு நூல் இருக்கு. 1802 நடந்த வேலூர் கழகம். அதை விளக்குவதற்காக அதை பின்புலமாக நூல்ல என்ன எழுதுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளாக கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து நடத்துது. மன்னர்களிடமிருந்து சூழ்ச்சி மூலமாகவோ போர் மூலமாகவோ அதிகாரத்தை எடுத்துக் கொள்வது, பாளையக்காரர்களை வீழ்த்துவது, அது அடிபணிய வைப்பது, கட்டபொம்மன் பத்தி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதன் பிறகு கிராம சமுதாயத்துக்குள்ள தலையிடும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா உற்பத்தியை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. வணிக பயிர்களை புகுத்துறது செய்யறாங்க. அது வரைக்கும் இருந்த ஒரு தற்சார்பு கிராமம், அந்த கிராமத்துடைய எல்லா முரண்பாடுகளோடும் சேர்த்து இருந்த அந்த கிராம கட்டமைப்பு வந்து சிதைக்கப்படுது. பொருளாதார ரீதியாக வணிகமயமாக்கம் நடக்குது. 2வது வரி வசூலிப்பதற்கு ரயத்துவாரி முறையை கொண்டு வராங்க. ரயத்துவாரி முறை அப்படின்னா நீங்க விளைஞ்சாலும் விளையாட்டாலும் வரி கட்டியே தீரணும். 3வதாக கிறிஸ்தவ பரப்புரையாளர்கள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குறாங்க. இது ஒரு சுருக்கமான பின்புலம் 18ஆம் நூற்றாண்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிட்டத்தட்ட வேலூர் கழகம், அதற்கு பிறகு மராத்தா போர் 1818 ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்துருச்சு. இது பல்வேறு வடிவங்கள்ல இருக்கலாம். சமஸ்தானங்கள் இருக்குது, அப்புறம் மாகாணங்கள், பிரசிடென்சிஸ் இருக்கு. இதுல தமிழ்நாட்டுல என்ன மாதிரி சீர்திருத்த இயக்கங்கள் வருது. இதெல்லாம் வந்து தாக்கும் போது ஒரு பிரேக் அவுட் வந்து ஏற்படுது, நிறைய புதிய வாய்ப்புகள் ஏற்படுது. இப்ப இந்த முன்பு இருந்த முக்கியமாக தமிழ்நாட்டில் நடந்த சீர்திருத்த இயக்கங்கள் சாதி தீண்டாமைக்கு எதிராகவும் 2வது பெண்கள் மீதான அடக்குமுறைக்கு எதிராகவும் நடந்திருக்கிறது என்பதை அவர் வந்து தொகுப்பா சொல்றாரு. இதுல வந்து நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, பேராசிரியர் சிவசுப்ரமணியன் எழுதிய ஒரு கட்டுரை, அவர் வந்து இந்த வரலாற்றையே தொகுத்து கொடுத்திருக்காரு. அதுல இருந்து நான் குறிப்புகள் எடுத்துக்கிட்டேன். குறிப்புகள் எடுக்கிறது கொஞ்சம் எளிதா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுல இந்த இவருடைய பேராசிரியர் அருணனே என்ன சொல்றாரு,
தமிழ்நாட்டின் சமூக படிநிலை ஏற்றத்தாழ்வு எப்படி இருந்தது? சூத்திரர்கள் கிட்டத்தட்ட அடிமை நிலையில் இருந்தால் சண்டாளர்கள் பிரேதத்துடன் இணையாக வைக்கப்பட்டிருந்ததை காணலாம். உண்மையில் தமிழகத்தில் அடிமை முறை என்பது 19ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அபே தூபோ என்ற பிரெஞ்சுக்காரர் எழுதிய ஒரு நூல் 1806 எழுதி 1820 வெளியாயிருக்கு. அதுல அவரு தெளிவாவே சொல்றார். அதான் இன்னைக்கு மனுஸ்மிருதி எங்க இருக்கு, சனாதனம் எங்க இருக்குன்னு கேட்கக்கூடியவங்க 19ஆம் நூற்றாண்டுல அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? 4 பிரிவுகளில் சூத்திரர்களே, அதாவது விவசாயிகளே எண்ணிக்கையில் அதிகம். அப்புறம் நிறைய கிளை சாதிகள் நிறைய இருக்கு. 4 பிரிவுகளில் பார்ப்பனர்களும் ராஜாக்களும் தான் உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. அப்புறம் அந்த இடங்கை வலங்கை சாதிகளாக எப்படி மோதல் நடந்தது? இப்படி மோதல் நடந்தாலும் இதுல சமரசம் பண்ணி வைக்கிறது பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் சூத்திரர்களின் பல பிரிவுகள் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அபேதூப எழுதியதை மேற்கோள் காட்டுறாரு. இப்ப இங்கு அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்த தமிழ் மக்களும் சாதி வாரியாக பிரிக்கப்பட்டிருந்தது மட்டுமல்லாமல் முதல் 2 வர்ணத்தவரே சகல அதிகாரங்களையும் சமூக தகுதிகளையும் உடையவர்களாக இருந்தனர். வைசியர்கள், சூத்திரர்கள், சண்டாளர்கள் ஆகியோர் இடங்கை வலங்கை என இருபெரும் பிரிவுகளாக பிளவுபட்டு மோதிக்கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சூத்திரர்கள் மீதான என்னென்ன அடக்குமுறை அப்படின்னு மனுஸ்மிருதியிலிருந்து மேற்கோள் கொடுக்கிறார். ஆனா அந்த மேற்கோள் அம்பேத்கர் ஒர்க் பண்றதுனால அம்பேத்கர் என்ன பண்றாருன்னா அதுக்கு சுருக்கமா சொல்லிட்டு போக முடியாது. நான் அப்படிதான் போக போறேன். பின்னாடி அதனை எழுதி கொடுக்கும்போது அம்பேத்கர் தொகுத்ததை அப்படியே எடுத்துருவோம். அவர் மனுஸ்மிருதியை படித்து சூத்திரர்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எவ்வளவு இழிவானவர்கள், அவர்களுக்கு கல்வி உரிமை எப்படி மறுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு அதாவது அவர்களுடைய கடமையே முதல் 3 வர்ணத்தினருக்கு சேவை செய்வதுதான். அதுபோல அவர் குற்றவியல், ஏதாவது தப்பு பண்ணான்னா என்ன தண்டனை, பார்ப்பனர்களுக்கு என்ன தண்டனை, சூத்திரர்களுக்கு என்ன தண்டனை, இதெல்லாம் விரிவாக அம்பேத்கர் தன்னுடைய எழுத்துக்களை பதிவு செய்கிறார். முதல் தடவை படிக்கும் போது நாங்க அதை தொகுக்கும் போது கூட திருப்பி இதை அவர் சொல்றாரு வேணுமா அப்படின்னு கேள்வி வரும். அது கண்டிப்பாக வேணும். ஏன்னா அது வெறும் மனுஸ்மிருதியில மட்டும் இல்ல, இன்றைய சமூகத்தில் அது வாழ்ந்து கொண்டிருக்கு. பல்வேறு வடிவங்களில் பார்ப்பனர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் எல்லோருடைய மனதுக்குள்ளும் இது புகுத்தப்பட்டிருக்கிறது. அது பெண்களை பற்றி மனுஸ்மிருதி என்ன சொல்லுது என்பது நமக்கு தெரியும். அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதை பற்றி நான் இப்ப பேசல. ஆனா நான் எழுதியதுல அதை தொகுத்திருக்கிறேன். இப்ப இதுல என்ன தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னா, இப்ப இந்த சூழல் தமிழ்நாட்டில் இருந்த முந்தைய சமூக கட்டமைப்பு, கிராம கட்டமைப்பு என்பது ஆங்கிலேயர்கள் வருகையினால் ஒரு பிரேக் ஏற்படுது. பல்வேறு பிரிவினர் இதுல விடுபடணும். விடுபடுவதற்கான சமூக சீர்திருத்த இயக்கங்கள் நடக்குது. அதுல ஒண்ணுதான் வைகுண்டசாமி. நாங்கெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம், சாமி தோப்பு அப்படின்னா ஐயாவளி என்பது ரொம்ப ஃபேமஸ். தலப்பா கட்டிப்பாங்க. அங்க கடவுள் கிடையாது, கண்ணாடியில நீங்க தான் கடவுளே. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சுயமரியாதை, மனிதனை மனிதராக மதிக்க வேண்டும் என்ற இயக்கத்தை வைகுண்ட சுவாமி நடத்துறார். அது மதம் என்ற வடிவத்துல நம்ம பேசுறோம். அது உண்மையா ஒரு மதம் கிடையாது, ஒரு சுயமரியாதை இயக்கம் தான். அதை பற்றி இந்த 2 புத்தகங்களையும் பேசுறாங்க. அவர் வாழ்ந்தது 1809 1861. அப்புறம் தோல்சீலை போராட்டம், திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பெண்கள், உழைக்கும் பெண்களுக்கு அதாவது மார்பை மறைக்கக்கூடிய உரிமை கிடையாது. அப்புறம் இந்த 10 நிமிடங்கள் அப்புறம் அதுக்கான போராட்டங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல விவரங்கள் என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவ பாதிரிமார்கள், ஏன்னா நீங்க சர்ச்சுக்கு வரும்போது ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாட்டீங்களா, இல்லங்க எங்களுக்கு அனுமதியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவங்க மன்னத்தை எல்லாம் பேசி இந்த குப்பாயம் என்ற உடையை அணிவதற்கு உரிமை வாங்கி கொடுக்குறாங்க. இந்த குப்பாயத்துக்கு அது ஒரு பிளவுஸ் போல, குப்பாயத்துக்கு மேல ஒரு துண்டு போடலாமா போடக்கூடாதா, இதுதான் டிஸ்பியூட். அது தோல்சீலை போராட்டம் என்பது ஒரு 20-30 ஆண்டுகளாக நடக்கிறது. 3வதாக நாடார்களின் எழுச்சி. நாடார்கள் அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாணார்கள் என்று குறிப்பிடப்பட்ட மக்கள் பிரிவினர் கடுமையாக ஒடுக்கப்பட்டு, அதாவது இங்க பொருளாதார சுரண்டல் ஒரு மனிதத்தன்மையற்ற கொடூரத்தோடு இணைந்து நடக்குது என்பதை நம்ம பார்க்கிறோம். அவங்க அதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன பண்றாங்க, ஒண்ணு கிறிஸ்தவத்துக்கு மாறலாம் அல்லது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போகலாம். திருவிதாங்கூர்ல இருந்து நீங்க
ஆங்கிலேய ஆட்சி பகுதிக்கு போனா இதனுடைய கடுமை குறையும், வேற ஏதாவது செய்யலாம். இதற்கு மூன்றாவதாக வந்ததான் இவரு நம்ம வைகுண்டசாமி ஒரு வழிபாட்டு முறையை கொண்டு வராரு. அப்போ நாடார்களின் எழுச்சி எப்படி நடக்குது இதை பற்றி இவரு இந்தியாஸ் நியூ கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு ஹரீஷ் தாமோதரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, விரிவாகவே பதிவு செய்திருக்கிறார். நிலவுடைமை நாடார்கள் அல்லாமல் அவர்களும் மற்றவர்களும் அந்த காலத்தில், அதாவது ஒரு இதுல ரெண்டு பக்கமும் பொருட்களை சுமந்து சென்று வணிகம் செய்வதில் அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. முதல்ல பனை பொருட்கள், அப்புறம் விவசாய விளை பொருட்கள், அப்புறம் ஆங்கிலேயர்கள் வணிக பெயர்களை புகுத்திய பிறகு பருத்தி வணிகத்திலே அவங்க வராங்க. இது ஒரு கூறு. இரண்டாவது கிறிஸ்தவ மதம் மாற்றம், கிறிஸ்தவ சர்ச்சுடைய ரோல். மூன்றாவது அவங்க கொழும்புக்கு, இலங்கைக்கு போனது. இதெல்லாம் இணைந்து நாடார் முதலாளித்துவ வர்க்கம் உருவாயிருக்கு. அதுவும் தமிழ்நாட்டினுடைய சீர்திருத்த மரபாக நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அடுத்ததாக பட்டியல் சாதியினரின் எழுச்சி. அது அயோத்திதாசர் அவர் நடத்திய பத்திரிகைகள். அவர் எப்படி அதுக்கு பேர் என்ன, திராவிட மகாசபை அப்படின்னு நினைக்கிறேன். அவரு ஒரு பைசா தமிழன் அப்படின்னு புத்தகம் பத்திரிகை நடத்துறாரு. அவர் இதை எப்படி முன்வைக்கிறாரு. அதன் பிறகு சிங்காரவேலரும் இந்த சிங்காரவேலர் தமிழ்நாட்டின் முதல் கம்யூனிஸ்ட் நம்ம படிக்கிறோம். அவரு இந்த சாதியை அட்ரஸ் பண்றாரு. ஆனா அவருடைய பார்வை என்னவா இருக்குன்னு நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன் அடுத்ததுல. அப்புறம் பெரியார் சுயமரியாதை இயக்கம், அதுல சிங்காரவேலர், பெரியார், ஜீவா இவங்க எல்லாம் சேர்ந்து பணியாற்றியது. அதன் பிறகு அவங்க எப்படி தனித்தனி பாதைகள்ல போனாங்க. இதுவும் இந்த சீர்திருத்த மரபு கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் சீர்திருத்த மரபின் தொடர்ச்சியாகத்தான் இங்க விவசாய இயக்கம் என்பது ஏற்படுது. விவசாய இயக்கம் 1930களின் கடைசியில 1940 நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸா தெரிஞ்சது சீனிவாசராவ். இப்ப சீனிவாசராவ் போராட்டம் பற்றி சொல்லும் போதும் தொடர் சிவசுப்ரமணியம் என்ன சொல்றாருன்னா, அங்க மூன்று தளங்கள் இருக்கு. ஒண்ணு கூலிக்கு என்ன பண்றான், மரக்கால் அளவு குறைவான மரக்கால். கூலி அளக்கும் போது 3/4 மரக்கால் தான் கிடைக்கும். எனக்கு என்ன ஸ்டாண்டர்ட் மரக்கால்ல கூலி கொடுக்கணும், இது ஒரு கோரிக்கை. இன்னொன்னு என்ன, சவுக்கடி சாணிப்பால். அது இல்லாம பெண்கள் முழங்காலுக்கு, அதாவது முட்டுக்கு கீழே சீலை கொடுக்க கூடாது. இந்த உரிமையை பெற்று தருவது, இது ஒரு பண்பாட்டு போராட்டம். இந்த ரெண்டையும் நீங்க பிரிக்க முடியுமா? மூன்றாவதாக அவர் என்ன சொல்றாருன்னா, செங்கொடி ஏற்றும் உரிமை. கிராமத்துக்குள்ள நாங்க செங்கொடியை நிலைநாட்டணும். அவர் சிவசுப்ரமணியத்தோட இந்த கட்டுரையில முடிக்கிறது, இந்தியாவில் அல்லது உலகம் முழுக்க வர்க்க போராட்டம் என்பது வெறும் பொருளாதார போராட்டமாக எங்கேயுமே இருக்க முடியாது. பொருளாதாரம் என்பது அந்தரத்தில் தொங்க முடியாது. பொருளாதார அடித்தளமும் மேற்கட்டுமானமும் நம்ம பின்னி பிணைந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுதுன்னா உண்மையிலே பின்னி பிணைஞ்சதுதான். அது பிரிக்க முடியாது. ஏதாவது வெறும் பொருளாதார நபர்களாக யாராவது இருக்கிறாங்களா? அவர் என்ன சொல்றாரு, பொருளாதார போராட்டம், பண்பாட்டு போராட்டம், அரசியல் போராட்டம், இந்த மூன்றும் இணைந்ததுதான் வர்க்க போராட்டம். நம்ம என்ன சொல்றோம், வர்க்க போராட்டமா சாதிக்கு எதிரான போராட்டமா? அப்படி இல்ல, வர்க்க போராட்டத்துக்கு உள்ளதான் சாதிக்கு எதிரான போராட்டமாகத்தான் போராட்டமும் இருக்கிறது. இதைதான் அவர் சொல்றாரு. நான் அதையும் படிச்சேன். அதுவையும் நான் அந்த வாக்கியத்தை அவர் எப்படி சொல்றாருன்னு படிச்சிருக்கேன். தொகுத்து பார்க்கும்போது சாதிய மேலாண்மைக்கும் சாதிய ஒடுக்குமுறைக்கும் எதிரான கருத்து அதில் ஊடுருவி நிற்பதை காண முடிகிறது. பொருளியல் அடிப்படையிலான வர்க்க வேறுபாடுகளை மையமாக கொண்ட போராட்டங்களை விட சாதியை மையமாக கொண்ட போராட்டங்களை குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு உள்ளன. அரசியல், பொருளாதாரம், பண்பாடு என்ற மூன்றையும் தனித்தனி கூறுகளாக பார்க்காமல் இவை மூன்றையும் ஒருங்கிணைத்து செல்லும் அவசியம் இன்று நம்முள் உள்ளது அப்படின்னு அவர் அதை முடிக்கிறார். 10 நிமிஷம் கொடுத்தாரு, நான் முடிச்சிடுவேன். எனக்கு கடைசி பகுதி அதுலதான் நிறைய கான்ட்ரவர்சி வரணும். கடைசி பகுதி என்னன்னா, இப்படிதான் நம்ம நாட்டு வர்க்க போராட்டம் இருக்கு. ஆனா நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி உருவானது, அங்க எப்படி கட்சி திட்டமே 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் உருவானது. அதற்கான நியாயங்கள் இருக்கு. நீங்க எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாநாடு கூட நடத்த முடியாது. எங்க கட்சி திட்டம் எழுதுவீங்க? லெனின்லாம் எழுதினாருன்றது வேற கதை. இதுக்கு நடுவில் நான் ஒரே ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டில் 18ஆம் நூற்றாண்டு பற்றிய புத்தகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு சமூக குழப்பம் நடக்குது. கிழக்கிந்திய கம்பெனி போய் கிராமங்களை எல்லாம் துவம்சம் பண்ணுது, பாளையக்காரர்களை எல்லாம் தோற்கடிக்குது. இதை பற்றிய தத்துவ சிந்தனை அந்த நூற்றாண்டுல என்ன இருக்குது என்று அந்த ஆசிரியர் கேட்கிறார். எதுவுமே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா நம்ம அம்பேத்கர் தான் வரணும்.
என்ன நடந்திருக்கணும்னா அங்க ஒரு வால்டேர் தோன்றி இருக்கணும் தமிழ்நாட்டுல. இந்த சமூகத்தை எப்படி நான் புரட்சிகரமாக மாற்றுவது அப்படி கருத்தியல் வரல. ஏனென்றால் இங்குள்ள வால்டேர்கள் எந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அம்பேத்கர் பேசுறாரு. ஏன்னா அவர்களுடைய வர்க்க நலன் இதை அனுமதிக்கல. அந்த சிந்தனையை ஒரு தத்துவத்தையோ கோட்பாட்டையோ உருவாக்குவதை அனுமதிக்கவில்லை. இப்போ புறநிலை காரணம் நமக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்தாலும் அகநிலையாக என்ன இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்கணும். இதுக்குள்ள ஊடுருவிதான் நிக்குது. நம்மை எது சிந்திக்க விடாமல் தடுக்கிறது, இன்றைக்கும் தடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த புறநிலையில் ஒவ்வொரு தோழரும், நான் பல தோழர்கள் மூத்த தோழர்கள்ட்ட எல்லாம் அனுபவம் கேட்டிருக்கிறேன். யாருமே கிராமப்புறங்களில் போய் வேலை செஞ்சா சாதியோட தான் அவங்க மல்லு கட்டுறாங்க. ஆனா நீங்க தீர்மானங்கள் அறிக்கைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம இதுல கவனம் செலுத்தணும். அடையாள அரசியல்ல போயிட முடியாது என்று இருக்கும். இப்ப நான் இத நான் அவ்வளவு வழக்கமா பேசக்கூடியது. மேற்கு ஐரோப்பாவில் கூட தூய பொருளாதார போராட்டம் என்பது கிடையாது. மேற்கு ஐரோப்பா நமக்கு தெரியும், மிக நீண்ட ஒரு வரலாற்று பாதையில் மார்க்ஸ் சொல்லப்படி பார்த்தா இங்கிலாந்தில் அது அப்டிராக்ட் ஆகி தூய முதலாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் என்று பிரிஞ்சிருச்சு. இப்போ மூலதன நூல் எப்படி இருக்கணும், அதுல பொருளாதாரத்தை தவிர எதுவுமே எட்டி பார்க்க கூடாது. ஆனா மார்க்ஸ் என்ன எழுதுறாரு, மூலதன நூலுக்குள்ள முதலாளி எப்பவும் கை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஓ யோகியதை தெரியாதா, நீ உள்ள போய் நான் பெரிய கிறிஸ்தவன் பேசுற, நான் குவாக்கர் அது ஒரு நல்ல மேற்கோள் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, முதலாளிகள் மேல குற்றம் சாட்டப்படுது. என்னன்னா ஒரு 12க்கும் 15க்கும் வயதில் உள்ள 5 பையன்களை சாப்பாட்டு இடைவேளையையும் நள்ளிரவில் உறக்கத்துக்காக 1 மணி நேரமும் தவிர வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மறுநாள் சனிக்கிழமை மாலை 4 மணி வரை வேலை வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க குவேக்கர்கள் நீதிமன்றத்துல அவங்க உறுதிமொழி எடுக்கக்கூடாது, அது அவங்களுடைய மத கொள்கை. அதனால அவங்க அப்படி எடுக்காம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொன்னோம், பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, திரும்பி வேலைக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மார்க்ஸ் என்ன சொல்றாரு, புனித தோற்றம் பொங்கி வழியும் குள்ள நெறி சத்தியம் செய்ய அஞ்சிடும் எனில் சைத்தான் போல புகுத்திடும், புனித நோன்பின் சோகம் பூண்டு புண்ணியர் போலவே நோக்கிடும், பாவம் செய்ய துணியாது பிரார்த்தனை சொல்லி முடிக்கும் வரை. கொஞ்சம் நான் வீட்டுல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோன்னு மார்க்ஸ் எழுதுறாரு. நமக்கெல்லாம் ஆசான் தானே. அவர் ஏங்க இதுக்குள்ள மதத்தை நீங்க எங்க புகுத்துறீங்க, இது தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் உள்ள பிரச்சனை, இதுல ஏன் மதம் வருது என்று மார்க்ஸ் தன்னை கேட்கவில்லை, மார்க்ஸையும் யாரும் கேட்கல. இன்னும் ஒரே ஒரு அவர் என்ன சொல்றாருன்னா, தொழிலாளி முதலாளியை பார்த்து சொல்றாரு, நீர் எடுத்துக்காட்டான பிரஜையாக இருக்கலாம், மிருகங்களுக்கு கொடுமையை இழைப்பதை தடுப்பதற்கான சங்கத்தில் உறுப்பினராகவும் இருக்கலாம், புனித வாடை வீசுவோரின் திருக்கூட்டத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம். இப்போ மார்க்ஸுக்கு முதலாளி என்பவர் இந்த சமூகத்தில் இருந்து தனித்து ஒரு மூலதனத்தின் ஆளுருவமாக இருக்கிறதெல்லாம் மார்க்ஸ் தான் சொல்றாரு. ஆனா ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய பண்பாட்டு கூறையும் இணைத்து அவங்களை கிண்டல் பண்றதை மார்க்ஸ் விட்டு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அதுதான் யதார்த்தம், நம்ம நாட்டிலே அதுதான் நிலைமை. இப்ப நான் அடுத்து பேச வேண்டியது, சரி நான் 5 நிமிடத்தை முடிக்கிறோம். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர்க்க போராட்டம் என்பது பொருளாதார போராட்டம், அரசியல் போராட்டம், பண்பாட்டு போராட்டம், மூன்றும் பிரிக்க முடியாமல் இணைந்தது. நல்ல உதாரணம் சொல்லணும்னா இப்ப துப்புரவு பணியாளர் போராட்டம். பணியாளர் போராட்டம் நடக்கும்போது திடீர்னு திருமாவளவன் என்ன சொல்றாரு, என்னங்க பணி நிரந்தரம்னு கேக்குறீங்க, துப்புரவு பணியை அவங்க நிரந்தரமா செஞ்சுட்டு இருக்கணுமா என்று அவர் தன்னுடைய உரையில குறிப்பிட்டார். அது ஒரு மிகப்பெரிய விவாதமாக ஆகிவிட்டது. என்ன நமக்கு அதெல்லாம் புரிந்த பட்சத்தோட பணி நிரந்தரம் என்பது தொழிலாளியுடைய அடிப்படை உரிமை. ஆனா திருமாவளவன் அம்பேத்கர் என்ன சொல்றாங்க, நீங்க அந்த இதை ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா, துப்புரவு பணியில யார் துப்புரவு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள், அதிகாரபூர்வமாக ஈடுபடுத்தப்படுறாங்க. இப்ப அவர்களை நீங்க அங்கேயே நிரந்தரம் பண்ணணும்னு எப்படி சொல்லுவீங்க, அதுல வெளியே வருவதற்கு உங்கள்கிட்ட தீர்வு என்ன இந்த கேள்வி கேட்கிறாரு. அம்பேத்கர் நேராகவே சொல்லி இருக்கிறார். ஒரு மதமாற்ற உரையின் போது ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு சம்பவம், அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் வேற ஒரு கூட்டத்துல, என்னங்க நீங்க இந்த செத்த மாட்டை இழுத்து போடுவதெல்லாம் கைவிடணும்னு மகர்களுக்கு சொல்றீங்களே, ஒரு மாடுன்னா எவ்வளவு எக்கனாமிக் வேல்யூ தெரியுமா, அது தோலை வச்சு விற்கலாம், கொம்ப விற்கலாம், ஒரு 500 ரூபாய் வரைக்கும் அதுல கிடைக்கும். அந்த மக்களுக்கு இந்த வருமானத்தை மறுக்கிறீங்களே, அவங்க எல்லாம் பாவம் ஏழைகளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிழப்புக்கு வழி வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அம்பேத்கர் நான் என்ன பதில், நான் அப்படி கேட்டேன், உங்க வீட்டுல உங்க அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறீங்க, அவங்களுக்கு பசங்க எல்லாம் இருக்கிறீங்க,
நீங்க வந்து இந்த வேலையை எடுத்துக்கங்க, 500 ரூபாய் கிடைக்குதுல்ல, நீங்க எடுத்து வேலையை செய்யுங்க, மகர்களுக்கு நான் வேற ஏற்பாடு செய்கிறேன்னு பதில் சொன்னதா அம்பேத்கர் வந்து குறிப்பிடுறாரு. எனவே திருமாவளவன் திடீர்னு இதை வந்து அதாவது இந்த போராட்டத்தை சீர்குலைக்கணும்னு சொல்லல, இது கருத்தியல் ரீதியாக முன்வைக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது என்ன வந்ததுன்னா, ஏன் இந்த நேரத்துல தான் இது சொல்லணுமா? போராட்டத்தை பலவீனப்படுத்தாத எந்த நேரத்தில் சொல்ல முடியும்? 100 ஆண்டுகளாக ஏன் இதை பேசவே இல்லை? அல்லது துப்புரவு பணியாளர்களை பற்றியே இந்த போராட்டம் எடுக்கும்போது வேற யாருமே ஏன் பேசல? ஏன் ஒரு பட்டியல் சாதியினர் மட்டும் பெரும்பான்மையாக அதில் ஈடுபடுத்தப்படுவது ஏன்? அதுல இருந்து வெளியே அப்ப அது வந்து ஒரு இழிவான தொழிலாக மாற்றப்படுது. இந்த இழிவில் இருந்து வெளியே வருவது வாருங்கள் என்பதற்கும் மூலதனத்தின் சுரண்டலுக்கும் ரெண்டையும் நீங்க எப்படி பிரிச்சு பார்ப்பீங்க? அப்படி பிரித்து பார்க்க கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. அந்த 3வது பகுதியை பேச போறதில்லை, நிறைய இருக்கு. சுருக்கமா சொல்ல வருது என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை பற்றி என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க, கட்சி திட்டங்கள் எப்படி இருக்கு. கட்சி திட்டங்களில் பெரும்பாலான முக்கியமா சிபிஐ சிபிஎம் கட்சி திட்டம் காலனி ஆட்சி காலத்துல இருந்து தொடங்கும். அப்படி காலனி ஆட்சி, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, எப்படி வந்து நம்ம சுதந்திரம் பெற்றோம், அதுல கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பங்கு என்ன, அதன் பிறகு இந்தியாவில் பெருமுதலாளிகள் எப்படி இருக்காங்க, தொழிலாளர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள், இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் வந்து இங்க வந்து சாதி இருக்கு, தீண்டாமை இருக்கு, அதை இதுக்கு வெளியே இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சாதி என்பது ஒரு பிரச்சனையா இருக்கு, அது எங்க இருக்கு, தீண்டாமை என்பது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதன் பிறகு முடிச்சிட்டாரு 5 அதன் பிறகு புரட்சி நடந்த பிறகு நாங்கள் எதை எதை ஒழித்து கட்டுவோம், சாதிய பாகுபாடுகளை ஒழித்து கட்டுவோம், தீண்டாமையை ஒழித்து கட்டுவோம், அதெல்லாம் பட்டியல்ல வரும். இந்த பட்டியல நான் போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பெண்கள் மீதான ஒடுக்குமுறை, மாநிலங்கள் உரிமை, அப்புறம் வந்து பழங்குடி மக்களுக்கான உரிமை, அதன் பிறகு சாதி ஒழிப்பு, அப்புறம் கல்வி உரிமை, இப்படி வந்து என்ன ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல வந்து சாதியும் ஒன்றா வரும். நான் முன்வைக்கக்கூடிய கேள்வி, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அது இப்ப எம்எல் இயக்கம், மாவோயிஸ்ட் திட்டமோ அல்லது எஸ்ஓசி போன்ற திட்டம் வந்து கொஞ்சம் இந்தியா வரலாறுல இருந்து தொடங்கும். நம்முடைய நாடு வந்து பாரம்பரியமான நாடு, விவசாய நாடு, பல போராட்டங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதே டெம்ப்ளேட்டுக்குள்ள வந்துடுவாங்க. டெம்ப்ளேட்னு நான் சொல்வது என்ன அப்படின்னா, இதுதான் இந்திய பெருமுதலாளிகள் என்பவர்கள் யார்? அவங்க வந்து இந்த சாதி தீண்டாமையில எல்லாம் துண்டிச்சு ரொம்ப பியூரா இருக்கக்கூடியவங்களா? அதை பற்றி எந்த கட்சி திட்டத்திலும் வார்த்தையை பார்க்க முடியாது. தொழிலாளர்கள் பற்றி பேசும்போது கூட, அல்லது தலித்துகள் ஒடுக்கப்படுகிறார்கள், அல்லது பழங்குடி மக்கள் மீது வன்முறை கட்ட வைக்கப்படுகிறது, அது கூட பேசப்படும். அதை கூட ஓரளவு விவசாய வர்க்கங்களோடு இணைச்சிடுவாங்க. ஆனால் நம்முடைய வர்க்க பகுப்பாய்வு என்பது இதிலிருந்து துண்டிக்கப்பட்ட வர்க்க பகுப்பாய்வு. இந்த ரெண்டு ஒட்டாம நிற்கும். அப்ப நம்ம இந்த வர்க்க பகுப்பாய்வு, அதாவது தரகு முதலாளிகள் அல்லது பெருமுதலாளிகள் அல்லது தேசிய முதலாளிகளை எதிர்த்து தொழிலாளர்களையும், அது அமைப்பாக்கப்பட்ட தொழிலாளர்கள், முறைசாரா தொழிலாளர்கள், இவர்களை அணிதிரட்டி அப்புறம் குட்டி முதலாளித்துவ வர்க்கத்தை நம்மோடு நட்பு வர்க்கமாக இணைத்துக் கொண்டு இவர்களை வீழ்த்திய பிறகு நாம வந்து இதெல்லாம் டீல் பண்ணுவோம். அதே நேரத்துல நம்ம இதெல்லாம் வேலை செய்யறோம்னா, அதாவது இந்த வர்க்க போராட்டத்தை, அதாவது இந்த பொருளாதார போராட்டத்தை நடத்தும் போது இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? எனவே தீண்டாமை ஒழிப்பு என்பதை பற்றி நம்ம வந்து போராடுவோம். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நிச்சயமாக தீண்டாமை எதிர்த்து போராடுது. தொழிற்சங்கம் துப்புரவு தொழிலாளர்களின் உரிமையை எதிர்த்து போராடுது. இந்த ரெண்டு சேர்ந்துதானே இந்த துப்புரவு தொழிலாளர்களின் வாழ்க்கையும் அவர்களுடைய வர்க்க போராட்டமும் இருக்கிறது. இந்த ரெண்டையும் நாம் எப்படி இணைக்க போகிறோம் என்பதுதான் இந்த கோட்பாட்டு உணர்வு, அல்லது நம்முடைய போராட்ட உணர்வு. அதாவது ஒரு மிலிட்டண்டா நம்ம போராடுறோம். அந்த போராட்டத்தில் இந்த மூன்றும் இணைந்துதான், சாதிய பாகுபாடுகள், தீண்டாமை கொடுமைகள், இதுவும் இணைந்துதான் கூலி உழைப்பு மீதான சுரண்டல் வந்து நடந்துட்டு இருக்கு. கிராமப்புறங்கள்ல மட்டும் இல்ல, நகர்ப்புறங்களிலும் இப்படிதான் நடக்குது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல சுரண்டும் வர்க்கங்களும் அவர்களும் இல்ல. நான் ஒரு தோழர்கிட்ட வந்து கோயம்புத்தூர் பகுதியில முதலாளிகள் எப்படிப்பட்ட சாதிய பின்னணியில இருக்கிறாங்க அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்ணேன். தோழர், நீ முதலாளிகளை சாதின்னு பேசுறதுலாம் எனக்கு வந்து எனக்கு ஒப்புதல் இல்லை. அது எப்படி நீங்க பேசுறீங்க? முதலாளிகளுக்கு சாதி இல்லையா? சாதி இல்ல. நம்முடைய அதிகாரபூர்வமான கோட்பாட்டு ஆவணங்களின் அடிப்படையில் முதலாளிகளுக்கு சாதி கிடையாது.
அவங்க மூலதனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. இப்ப நீங்க மூலதனத்தை தான் அட்டாக் பண்ணணும். சாதின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பிரச்சனை? சரி, தொழிலாளர்கள் மத்தியில சாதின்னு பேசினா வர்க்க ஒற்றுமை குறைஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறையாது, வேற விஷயம். ஆனா முதலாளிகளை சாதின்னு சொல்றதுல நமக்கு என்ன பிரச்சனை? இதுதான் மூன்றாவதாக நான் எழுப்பக்கூடிய கேள்வி. இதுல சமீப ஆண்டுகள், குறிப்பாக 1990களுக்கு பிறகு அம்பேத்கருடைய எழுத்துக்கள் பொதுவெளியில் வந்த பிறகு, இன்னும் குறிப்பாக 2014க்கு பிறகு, ஏன்னா இது மறுக்க முடியாம அவன் கண்ணு நான் வந்து நின்றுச்சு. இந்து ராஜ்யம் என்பதை அவன் கட்டமைச்சிட்டு இருக்கிறான். அவன் வெளியே சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவனுடைய அரசமைப்பு சட்டம் மனுஸ்மிருதி தான். நீங்க அதிகாரபூர்வமா நாடாளுமன்றத்தில் பேசாம இருக்கலாம், ஆனால் RSS சாக்காக்களிலும் அல்லது RSS மக்கள் திரள் அமைப்புகளும் பேசும்போது மனுஸ்மிருதியை முன் வச்சுதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு தோழர்களுக்கு வழி இல்லாமல் நாம் இதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து வந்துருச்சு. இப்போ கூடுதலாகவோ குறைவாகவோ இந்த போராட்டங்கள் பேசப்படுது. குறிப்பாக குறிப்பாக சொல்ல வேண்டியது ரெட் ஸ்டார் என்ற ஒரு கட்சி. அவங்க வந்து அவங்களுடைய ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பண்டைய சமூகத்தில் வருணங்கள் தான் வர்க்கமாக இருந்தன, எப்படி வந்து வர்க்க போராட்டம் என்பது வருணங்களுக்கு இடையிலான போராட்டமாக இருந்தது, அதெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் இந்திய நிலைமைக்கு வரும்போது அவங்க பெருமுதலாளிகள் தரகு முதலாளிகள் அப்படின்னு முடிச்சிடறாங்க. பட் ஒரு டிராவல் வந்து தொடங்கி இருக்காங்க. இன்னொரு ஆவணம் வெளியிட்டு இருக்காங்க. அம்பேத்கருடைய ரோல், அதை கம்யூனிஸ்ட் இயக்கம் எப்படி அணுகினோம், அதை நாம் சுய விமர்சனமாக எடுத்துக்கொள்கிறோம், நாங்கள் தவறாக அணுகினோம், அதை வந்து நம்ம மாற்றிக்கணும் என்று அம்பேத்கருடைய பங்களிப்பை பற்றி ஒரு நல்ல ஒரு ஆவணம் வந்து எழுதப்பட்டிருக்கு. கடைசியாக தொகுப்பாக நான் சொல்ல வேண்டியது, கம்யூனிசம் என்பது கம்யூனிஸ்ட் தோழர்கள், அது வந்து நிச்சயமாக அதை யாரும் அழிக்க முடியாது. எந்தெந்தும் இளைஞர்களை புதியவர்களை அது முந்திக் கொண்டேதான் இருக்கும். அடிப்படையான மனித உணர்வு, இது ஒரு மனிதம். இதை எதிர்த்த இதன் மீதான தாக்குதல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதை எதிர்த்து பெரிய தியாகங்களும் உயிரை தியாகம் செய்வது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வாழ்க்கையை தியாகம் செய்த தோழர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய கள போராட்டங்களை பிரதிபலிக்கும் விதமாக நம்முடைய திட்டங்களும் நம்முடைய வழிகாட்டல்களும் இல்லை. தமிழ் காமராஜன் சொன்னதும் அதே போல நமக்கு வந்து இந்த கோட்பாட்டு சிந்தனை, கோட்பாட்டு பணி என்பது நம்ம பலவீனம் தான். நம்முடைய சிந்தனை மரபிலேயே நமக்கு வந்து மார்க்சியத்திலிருந்து அல்லது நவீன ஐரோப்பிய தத்துவத்திலிருந்து தான் அது வருது. எனவே நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதுக்காக புதுசா அதாவது எம்டி ஸ்லேட்ல இருந்து நம்ம தொடங்கல. நமக்கு மார்க்ஸுடைய என்னை பொறுத்த வரைக்கும், நாங்கெல்லாம் செயல்படுவதை பொறுத்த வரைக்கும், மூலதனம் நூல் என்பது மார்க்சியத்தை கற்றுக்கொள்வதற்கான மிக மிக அடிப்படையான நூல் என்று நாங்கள் வந்து அதை தொடர்ந்து அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஒரு குழுக்களாக மூலதன நூலை வாசிப்பது, அதை வாசிக்கும் போதுதான் அம்பேத்கரை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும். அம்பேத்கரை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையின் காரணமாக அம்பேத்கரை வரிக்கு வரி வாசிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. வாசிக்கும் போது அவருடைய அறிவு பணியினுடைய பிரம்மாண்டம் வந்து பிரமிக்க வைக்கிறது. அது இல்லாம அவருடைய சமூகத்தின் மீதான அக்கறை, சமூக மாற்றத்தின் சொன்ன ஒரு ரெவல்யூஷனரி ஸ்பிரிட், ஒரு புரட்சிகர உணர்வு வந்து அது வந்து நிறைய பார்க்க முடியுது. முடித்து விட்டேன். ஸோ இந்த இரண்டையும் இணைத்து நாம் வந்து மேலே போக வேண்டியிருக்குது. அரசியலையும் பண்பாட்டையும் பொருளாதார போராட்டத்தையும் பிரிக்காமல் இணைப்பதற்கு நம்மளுக்கு அம்பேத்கருடைய ஆய்வுகளும் மார்க்சியமும் ஒன்றிணைய வேண்டியிருக்கிறது என்று கூறி வாய்ப்பு நன்றி.